श्री राम हरे श्री रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगताम् अजाड्यं वाक्पटुत्वल्च हनुमत्स्मरणात् भवेत्। मनोहर इंद्रनीलमणिसन्निभावगन चंद्र सूर्य नयन प्रमेय इंद्र जगल जयनेन्द्र दुर्ग नागेन्द्र जय समन निसन्मुत जगदा नंदकारक पुराण पुरुष निर्वरात्मजाश्रित परादिनकर विराधरा विरावणानक पराजर मनोहराधिकृत जागराज सन्मुत जगदा நந்தகாரகா. அப்படி அங்கேருந்து பகவான் வந்து புஷ்பமானது இறங்கின உடனே அப்படியே அவருடைய திருவடியில விழுந்து அப்படியே மூர்ச்சி ஆயிட்டான். மூர்ச்சி ஆனால் கைகை இருக்கிறாளாம். பாக்குறா தம் பிள்ளை ராமனை வரவேற்பான். ஏன்னா அண்ணா திரும்பி வந்தாச்சு, ராஜ்யத்தை கொடுத்தா தானே, ராஜ்யத்தை கொடுக்கிறேன்னு சொன்னா தானே அவர் ஏத்துப்பார். ஒரு கால் ராஜ்யத்தில் தான் இருக்கணும் இருந்தா அவர் ஏத்துப்பாரா? அந்த கைகை தவிக்கிறாளாம். என்னமோ அன்னைக்கு உளறிட்டேன், இவ்வளவு விபரீதம் நடந்தது, இந்த பிள்ளை என்னை காப்பாத்தினா இன்னைக்கு சொல்ல போனானே அந்த வார்த்தையில இருக்கு துடிக்கிறாளாம். என்ன பேச போறான, பேசாதிருக்கானே, அழறானே, அழுதுன்னு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ நீங்க வந்துட்டேனே, நீங்க வந்துட்டேனேன்னு கூட தப்பா எடுத்துக்கலாமே, நல்லபடியா இருக்கணுமேங்கிற போது அண்ணா பட்டி விடுவராது நாகி பட்டி விடுவராது நாகி பட்டி விடுவராது நாகி பட்டி விடுவராது நாகி பட்டி விடுவராது. பட்டி விடுவராதே, கையை பிடிச்சி விடப்படாதுங்கிறான். அண்ணா ராஜ்யத்தை என் தலையில கட்டிவிட்டு என்னால என்ன கிஷோர் இவ குறும்பாரும் நகாடு மகமுத்சகே, தாங்க முடியுமா? ஒரு குழந்தை தலையில பாறாங்கல்ல வச்சா எப்படி தாங்குமா? வரிவேகே நமகதா. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற போது சாதாரணமா மணலை போட்டா அணை கட்ட முடியுமா? இப்படிலாம் என்னை விட்டுட்டு போயிட்டே, இந்தாங்க ஒரு ராஜ்யம் எங்க அம்மா ததாமி தபைவாகம் ராஜ்யம் யதா சுகம் எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய திருவடியில வச்சேங்கிறான். அண்ணா நீங்க போனதிலிருந்து அன்னாகாரம் இல்லாமல் இந்த பாதுகையினுடைய சேவகனாயிருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்றேன், இதை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே சுவாமி ஏத்துக்கின்றாராம். அதை பார்க்கிறாள் கைகை. சிரஸ்யஞ்சலி மாதாய கைகையானந்தவர்தனா. கைகைக்கு அப்பதான் சந்தோஷமா. பரதன பிள்ளையார் பெற்ற போது ஏற்பட்ட சந்தோஷம் அது சந்தோஷம் இல்லை. அடுத்தபடி பரதனுக்கு ராஜ்யம் கொடுக்கிறேன்னு சொல்லி அதனால் விபரீதம் அடைஞ்சது, அதுவும் சந்தோஷம் இல்லை. எல்லாம் போய் பரதன் அண்ணாவை தேடிட்டு போய் அவர் அழிச்சுன்னு வரேன்னு போறான், அப்போ சந்தோஷம். ஆனா அது நடக்கல, நிறைவேறல. பரதன் திரும்பி வந்துட்டான். 14 வருஷம் பிள்ளை தபஸ்வியா இருந்தாங்கிறது ஒரு சந்தோஷம், அது பலிக்கணுமே, ராமன் வரணுமேங்கிறதுனால அந்த சந்தோஷம் பூர்ணமா இல்லை. இன்னைக்கு அண்ணா வந்த உடனே காலில் விழுந்துட்டு அழுதுட்டு இருக்கானே, அதுவும் இல்லை. பேசினானே பபாஷே, பேசினானே, அந்த பேச்சினாலே அண்ணாவுக்கு சமர்ப்பணம் பண்ணானே, அதை கேட்டு கைகேயானந்த வர்தனா. பிறந்த பொழுதிலும் இப்பொழுது இந்த பொழுதிலும் பெரிது உவக்கும் தாயாக மாறினாள். பகவான் சம்மதிச்சார். தான் ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்காக ஏற்றுக்கின்றார். பாதுகையில் ஏறி நின்றார். ஜட்டை விசர்ஜனம் பண்ண சொன்னார். ஜட்டையெல்லாம் முதல்ல பரதனுக்கு பட்டாபம், முதல்ல ஸ்நானம் பண்ணட்டும், மங்கள ஸ்நானம் அவன் பண்ணட்டும், அலங்காரம் அவன் பண்ண பிறகுதான் நான். இப்படி எல்லாரும் ஒருத்தரோடு குசல பிரச்சனை பண்ணி கௌசல்யா தேவி சுமித்ரா தேவி எல்லார்த்தையும் பார்த்து பேசிட்டு தான் திவ்யமான ரதத்தில் ஏறுவதற்காக சீதா தேவியோட கூட வானரங்களோட சுக்ரீவனுடைய பெருமையை சொல்லி விபீஷனுடைய பெருமையை சொல்லி
எல்லாரையும் அறிமுகப்படுத்தி ஆஞ்சநேயரை பத்தி சொல்லி திவ்யமான ரசத்துல வந்து நிற்கிறதா ரசம் காத்துட்டு இருக்காங்க. ரசத்திலே பகவான் ஏறானாம். அப்போ விபீஷணன் தான் ஓடி வந்து பகவானுக்கு கொடை பிடிக்கிறான். பரதன் தான் சாரத்தியம் பண்றான். லக்ஷ்மணன் சத்ருகன் 2 பேரும் கபடி வீசுகிறார்கள். புறப்படுறது அயோத்தியாபுரியிலே சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம் ரூபௌதார்ய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹரிணம். அங்க எத்தனையோ பெரியவாளா இருக்கலாம். இந்த அழக பாக்குறான் வீதியிலே இந்த ரசத்திலே பகவான் வரும்போது సమాధి గుణగణ సకల భువన జనులను సమాధి గుణగణ సకల భువన జనులను వారెవరురా ரமின்சுவாரெவரூரா. யார் 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 தோள் கண்டார் தோளே கண்டார் தொழுகடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார்னு வந்திக்கிறாருங்க. மிதிராபட்டினத்தில் நடந்தது. இன்னைக்கு அயோத்தியாவில் அப்படித்தான். அன்னைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறதுங்கிற போது அது எதிர்பார்த்துட்டு இருந்தாலே அவள்லாம் அந்த காட்சி அன்னைக்கு காண முடியல. இன்னைக்கு பாக்குறோம் ஐயா. இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயந்தம் ராமம் சத்ராவிரதானம். அன்னைக்கு இப்படி ஊர்வலம் நடக்க போகுது எதிர்பார்த்தோம், நடக்கல. இன்னைக்கு நடக்கிறது. எத்தனை நாள் 14 வருஷம் கழிச்சு நடக்கிறது. லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிற பிள்ளை அவன். ராமாயணே சுமர்மமு ராமாயணே சர்மமு. ராமாங்கிற வார்த்தைக்குள்ளே மர்மம் இருக்கு. என்ன? ரமந்தே யோகினானந்தே நித்யானந்தே ஜிதாத்மனி இதி ராம பதேனாசு பரம் பிரம்மா விஜீயத்தே. பரபிரம்மே ராமநாமன் தான் மகான்கள்லாம் தெரிஞ்சுட்டாளாம். இப்படி பெரிய ஆனந்தமான ஊர்வலத்திலே பகவான் போட்டு அந்த தேவபுரியார் அயோத்தியை பிரதட்சணம் பண்ணி அரண்மனை வாசல் இறங்கி கௌசல்யா தேவிக்கு நமஸ்காரம் பண்ணாளாம். கௌசல்யா தேவி கேட்டாள், பா குழந்தையே நீ எப்படிடா இருந்தே, உன்னால முடிஞ்சுதா? எல்லாம் கேட்டபோது எப்படிடா ராவணன் வதம் பண்ணினே, ராவணன் எப்படிடா உன்னால வதம் பண்ண முடிஞ்சுது ஆச்சரியப்பட்டாளா. ஏன்னா தாயாருக்கு என்னதான் பிள்ளை குழந்தை தானே அவன். அதனால எப்படி இப்ப இத்தனை ராட்சசால அழிச்சேங்கிற போது, அம்மா நானா அழிச்சேன், இந்த வானரங்களுடைய உபகாரம் தான். வானரங்கள் இல்லாத போனாலும் என்னால என்ன பண்ண முடியும்னு சுவாமி உபச்சாரத்துக்கு சொன்னார். கௌசல்யாதி ஆமா அப்படித்தான், வானரங்கள் இல்லாத போனா நீ என்ன பண்ணிருப்பேன்னு நினைச்சாலாம். சொல்லிவிட்டு உடனே சுக்ரீவனை பார்த்தப்பா எங்க அம்மாவை கவனிச்சுக்கோ, வான ஸ்திரீகளுக்கெல்லாம் உத்தரவு விட்டாரா சுக்ரீவன். கௌசல்யா தேவி ராம மாதா, அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு எல்லாம் அவளுக்கு உபச்சாரம் பண்ணுவோன்றார். என்னதான் இருந்தாலும் கௌசல்யா தேவி வயசானவள், விதவை. வான ஸ்திரீகளுக்கு அதெல்லாம் பார்த்துமா உடனே அவளைதான் கௌசல்யா தூக்கி வச்சு உட்காத்தி வச்சு நிலக்கண்ணாடி முன்னாடி உட்காத்தி வச்சு அவளுக்கு தலையை வார ஆரம்பிச்சுட்டு ஒண்ணு, உன் நெத்திக்கிட்டு ஆரம்பிச்சுட்டு ஒண்ணு அலங்கார புஷ்பத்தை. ஐயோ பாவமே, ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னா நீங்க பேசாது இருக்கோமா, நாங்க எல்லாம் பண்றோம். இப்படி ஒவ்வொரு வான ஸ்திரீகளும் பண்ற போது கௌசல்யா தேவி ஆபத்து முழிச்சாளாம். அப்ப நினைச்சாலாம், 4 வான ஸ்திரீகளே நான் ஆபத்து முழிக்கிறேன், நீ இத்தனை கோடி வாரணங்கிட்ட என் பிள்ளை எப்படிதான் ஆபத்து முழிச்சு எப்படிதான் சண்டை போட்டு ஜெயிச்சாரோன்னு நினைச்சாலாம். இதெல்லாம் கௌசல்யக்கு தெரியறதுக்காக செய்தாங்க மாதிரி ஒரு கதை ராமாயணத்துல இல்லை. இது இருந்தாலும் ஒரு சமத்காரமான கதை. அப்புறம் கைகேயிக்கு போய் நமஸ்காரம் பண்ணு. கைகேயி சுமித்திரைக்கு நமஸ்காரம் பண்ணும்போது சுமித்திரை கேட்டாலாம், லக்ஷ்மணன் எப்படி இருந்தான்ப்பா, என் பிள்ளை ஒழுங்கா இருந்தானா? அவன் ஒழுங்கா இருந்தா ஏன் இப்படி நான் கஷ்டப்படுறேன்? அன்னைக்கே கோவிச்சுன்னு வந்ததுனாலதான் ராவணன் சீத்தையை தூக்கிட்டு போயிட்டான் இன்னும் நாம சொல்லியிருப்போம். ஆனா அவர் சொல்ல மாதிரி, அம்மா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னாம் பகி பிராண இவாபரா, எனக்கு வெளியிலே சஞ்சரிக்கிற பிராணன் மாதிரி இருந்தாம்மா லட்சுமி. கைகேயிட்ட போன உடனே கைகேயி கண்ணால ஜல்ல விட்டு அழுதாளாம். அப்பா நான் மகாபாவிடா,